சேனலில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, குரூப் 4 ரிலேட்டடான உங்களுடைய டவுட்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். குரூப் 4 கொஸ்டின் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ அது ரிலேட்டடான டவுட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, தமிழ் படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ் படிக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு, என்ன 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 மாதிரி அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு தெரில. தமிழில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்தோடனே 10th படிப்பாங்க, 12th படிப்பாங்க. ஸோ அதனால் நிறையா கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். அப்போ நீங்கள் 6th படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா 6th முடிச்சிட்டிங்க, 7th ஒரு 8th முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 9th 10th வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ 6th 7th 8th முடிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பாதி முடித்த மாதிரி உங்களுக்கு தோணும். இன்னொன்று 6th 7th 8th முடிக்கிறதுக்கான டைமிங் ரொம்ப கம்மியான டைம் தான். 6th 7th 8thலேயும் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. அப்போது நீங்கள் இதை கவர் பண்ணிங்க அப்படின்னா பெரிய ஏரியா வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா 6th படித்து பாருங்கள். அதே மாதிரி ஒரு பாடம் படிக்கிறீங்களா, 6th படிக்கிறீங்களா, 6th யூனிட் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதெல்லாம் அந்த பாடத்தை முடிச்சோடனே புக் பேக் கொஸ்டினை நீங்களே ஓனாக சால்வ் பண்ணி பாருங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ 10th எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாடமோ 2 பாடமோ தான் நீங்கள் படிக்க முடியும். அப்போ 10th முடிக்கிறதுக்கே வந்து ஒரு வாரத்துக்கு மேலே அதிகமாக தான் ஆகும் புதுசாக படிக்கும்போது. ஆனால் 6th வந்து ஒரு நாளைக்கு ஒரு டேர்ம் கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ 6th வந்து ஒரு 2 நாளில் 3 நாளில் என்ன செஞ்சிடலாம், 6th முடிச்சிடலாம். அப்போது பாதி ஏரியா வந்து நம்ம படித்து முடித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். 6th முடிச்சிட்டிங்க, 7th முடிச்சிட்டிங்க அப்படின்னா. ஸோ அதனால் 6th ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு விஷயம் தெரிலனா அந்த பாடத்தை கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுட்டு அடுத்த பாடத்துக்கு போயிருங்க. அடுத்த பாடத்துக்கு போயிட்டு அந்த அடுத்தடுத்து அந்த பாடங்களை முடிக்க பாருங்கள். ஒரே பாடத்தில் தேங்கி நின்னீங்கன்னா படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். வேறு என்ன கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சிலபஸில் மொத்தம் 10 யூனிட் இருக்கும் ஜிஎஸ்சில். அதில் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 4வது யூனிட் இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, இந்த சிந்துவெளி நாகரிகம் இதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்து 7வது டாப்பிக்கும் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் தான். ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம். அதே மாதிரி 8வது தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு அப்படிங்கிறதுலையும் ஓரளவு இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு, தமிழ்நாட்டுடைய சமூக வரலாறு, சமுதாய வரலாறு அப்படிங்கும்போது சங்க காலத்தில் இருந்த மன்னர்களை பற்றி அந்த மாதிரி விஷயங்கள், தமிழ்நாட்டுடைய பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள், அதே மாதிரி சமூக நீதி, சமூக நல்லிணக்கம் இது தொடர்பாக 9th யூனிட். அப்போ கிட்டத்தட்ட வந்து 4 யூனிட்டில் வந்து கவர் ஆகுது. 4th யூனிட்டு, 7th யூனிட்டு, 8th 9th இதில் 8th 9th மெஜாரிட்டி வந்து ஹிஸ்ட்ரி வந்து ப்ளே பண்ணும். அப்போ 10 யூனிட்டில் கிட்டத்தட்ட பாதி யூனிட் வந்து ஹிஸ்ட்ரி தான். அதனால் ஹிஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். அதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான பாடம் அப்படிங்கிறது 10th. நீங்கள் வந்து ஓரளவு எனக்கு ஹிஸ்ட்ரி படிக்க கஷ்டமாக இருக்குது, ஆனால் நிறையா டாப்பிக்கை நான் கவர் பண்ணணுன்னா 10th 5வது பாடத்துலேருந்து 10வது பாடம் வரைக்கும் ஒரு 6 பாடம் இருக்குது. இந்த 6 பாடத்தை படிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுலேருந்து ஒரு 4-5 கொஸ்டின் வந்து நீங்கள் உங்களால் 4-5 கொஸ்டின் கம்மியாக தான் சொல்கிறேன். ஒரு 5 கொஸ்டினுக்கு மேலே உங்களால் வந்து நீங்கள் இதை படித்து முடித்தாலே உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ முக்கியமான பாடங்கள் இது இருக்குது. ஸோ அதை படிச்சிங்கன்னா அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு பிறகு அதிகமாக நீங்கள் மற்ற ஏரியா வந்து கவர் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி படிக்கும்போது முதல்ல ஐஎன்எம்மை முடிச்சிருங்க. ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக நிறையா கேள்விகள் கேட்பாங்க. இப்போ சிந்துவெளி நாகரிகம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கேள்விகள் தான் கேட்பாங்க. சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், மராத்தியர்கள், முகலாயர்கள் அல்ல மராத்தியர்கள், இதெல்லாம் பெரிய டாபிக். இந்த பெரிய டாபிக் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கொஷின் தான் அட்டன் பண்ண முடியும். அதனால் முதல்ல வந்து ஐஎன்எம்மை முடிச்சுட்டு அப்புறம் வந்து இந்தியாவின் வரலாறு பண்பாடு படிங்க. இதுவும் முதல்ல 6th 10th உள்ள பாடத்தை முதல்ல படித்து முடிங்க. அதுக்கப்புறமா 11th 12th படிக்கலாம். 11th 12th நீங்கள் 6th 10th படிக்கிற மாதிரி வரியாக படிக்காமல் 11th 12th ஓரளவு கொஷின் ஏரியா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படித்தாலே 11th 12th வந்து போதும். 11th 12th மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதுதான் ஹிஸ்ட்ரி படிக்க வேண்டிய ஏரியா. ஸோ 10th முதல்ல முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 6th 7th 8th வந்து படிக்கலாம். 9th வந்து ஒரு பாடமோ 2 பாடமோ தான் வந்து படிக்க வேண்டியிருக்கும், ரொம்ப படிக்க வேண்டியிருக்காது. அதுக்கப்புறம் 11th 12th முக்கியமான பாடத்தை படிச்சுக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி இப்படி தான் படிக்கணும். அடுத்ததாக எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் வந்து யூனிட் 6 வந்து எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு 8 10 கேள்விகள் வந்து கேட்கலாம். அப்போ எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் ஒரு 7வது பாடத்துலேருந்து 11வது பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். இப்போ கிட்டத்தட்ட இந்த 5 பாடத்தை படிச்சிங்கனாலே இதில் பாதி கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா சிலபஸோடைய பாதி ஏரியா வந்து இந்த 11th உள்ள 7வது பாடத்துலேருந்து 11வது பாடத்தில் தான் இருக்குது. அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் உண்மையிலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டாபிக் வைஸ் படிங்க.
ரொம்ப முக்கியமான டாபிக்னால் இந்த 5 இயர் பிளான். ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா இந்த 5 இயர் பிளான் ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்து ரிசர்வ் பேங்க், சின்ன சின்ன டாபிக், ஆனால் இதெல்லாம் கொஷின் ஏரியா. இப்போ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் படிக்கிறீங்கன்னா 2வது ரிசர்வ் பேங்கை பற்றி படிங்க. ரிசர்வ் பேங்கை பற்றி எவ்வளோ படித்தாலும் ஒரு 2 பக்கமும் 3 பக்கம் தான் இருக்க போகுது. அப்போ ரிசர்வ் பேங்க் பற்றி படிங்க. அடுத்து அந்த வரிகள் மத்திய மாநில 11th எக்கனாமிக்ஸில் இருக்கும். அந்த ஆர்டிகிள் 269 269 68 அந்த ஆர்டிக்கிள்லாம் இருக்கும். எப்படி வந்து வரியை வந்து மத்திய மாநில அரசுகள் விதித்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சின்ன டாபிக் தான். அப்போ அது படிக்கணும். அடுத்து இந்த நிதி ஆணையம்னா அதோடைய தலைவர்கள் முக்கியமானது யார், அந்த 15வது நிதி ஆணையத்துடைய தலைவர் யார், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை படித்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒன்று இந்த மாதிரி பாடங்கள் படிங்க, இல்லைனா டாபிக் வைஸ் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் டாபிக் வைஸ் போங்க. இப்போ திட்டங்கள், ஊரக நலன்சார் திட்டங்கள்னால் 11th ஒரு பாடம் இருக்கும். முழுக்க முழுக்க இந்த ஊரக வளர்ச்சிக்காக வந்து மத்திய அரசு மாநில அரசு கொண்டு வந்த திட்டங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. சமூக பிரச்சனைகள்னால் அந்த வேலைவாய்ப்பு பிரச்சனை என்ன இருக்குது, அதுமாதிரி மக்கள் தொகை ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். மக்கள் தொகையிலேருந்து ஒரு கேள்வி எப்போவுமே இருக்குது. 5ஆண்டு திட்டத்தில் எப்போவுமே ஒரு கேள்வி இருக்குது. நிதி ஆணையம், ரிசர்வ் வங்கி, இந்த மாதிரி இந்த 4-5 டாபிக்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸ். ஸோ அதை நீங்கள் முதல்ல தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது எக்கனாமிக்ஸ் அப்படின்னா எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரில அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் படிங்க. 2வது மக்கள் தொகை படிங்க, ரிசர்வ் பேங்க் படிங்க, நிதி ஆணையம் படிங்க. 4 கேள்வி கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வரி சம்மந்தமாக படிங்க. அப்போ 5 கேள்வி இருக்குது. இப்படி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸும் ஹிஸ்ட்ரியும் ஈஸியாக இருக்கும்.